ஆனா ரசிகர்களுடைய மனநிலையை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா இப்ப ஜனநாயகன் வரலைன்னோன, பராசக்தி படத்த வந்து நெகட்டிவ் ரிவ்யூ குடுக்குறது, படம் ரிலீஸ் எனக்கு அது ஆகக்கூடாது தயா அடிச்சுக்கிறது. புரியல. எனக்கு அது தயா தலைமுறையா இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு இவங்களுக்கு எதுக்கு இது? அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க ஒருத்தர் மேல பற்றா இருக்கிறது, பாசமா இருக்கிறதுக்கும், அதுக்காக ஒருத்தர் மேல வெறுப்பா பேசுறதும் ஒரு தலைமுறை வந்து நான் வேண்டுகோளா தான்யா வைக்க முடியும். வேண்டுகோளா தான் வைக்க முடியும். விரும்பத்தகுந்த பழக்கமா தெரியல. இல்ல. பகுத்தறிவுன்னு சொல்றது வந்து கடவுள் மறுப்பும், ஒரு குறிப்பிட்ட ஜாதி எதுக்குறதா, இதுதான் தான் பகுத்தறிவு. நமக்கு என்ன கமிட்மெண்ட் அவங்களோட? நம்ம எந்த அளவுக்கு பேசலாம்ங்கிறது வந்து அவங்கவங்க முடிவு பண்ணா, அந்த ஒரு பொது ஒழுக்கம்ங்கிறதும், பொது நாகரீகம்ங்கிறதும் வந்து வளர்ற தலைமுறைக்கு இருக்கணும். இந்த ஒரு வரைமுறை தாண்டி போற மாரி போகும்போது இருக்கு. என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் சினிமா மேல கோவம் வருது. ஆ. பொதுவானவங்க நம்ம சினிமாக்காரங்களால அந்த நாடு போகுதாடான்னு அதை நீங்க மறுக்க முடியாதுல்ல. நீங்க அதான்டா அந்த ஊரே கெடுக்குறாங்கடான்னு தான் அப்ப இருந்து வந்துகிட்டு இருக்கு. மரபுகள் உடையறதுக்கெல்லாம் கலை இலக்கியங்கள் தான் காரணமா இருக்கு. சினிமா அதுல ஒரு வடிவம். வாழ்க்கையில எல்லா உணர்வுகளுடைய மரபுகளையும் உடைக்கிறதுல கலை இலக்கியத்தினுடைய வேலையே அதுதான். காலங்கள் மாற மாற ஒவ்வொரு மரமும் உடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த மரபுங்கிறது எப்படின்னா, நெறைய பேர் கூடி இதுதான் ரூல் அப்படின்னா, ஏன் ரூலு? நான் அப்படி இருக்கணுமா? அப்படின்றது தான் மரபுன்னு அதான் மரபு. அத ஒருத்தன் உடைக்கிறான் அப்படிங்கிறத முதல்ல சொல்றது ஒண்ணு எழுத்து வடிவமா இருக்கும். கதை, கட்டுரை, பாடல் இப்படித்தான் அந்த வடிவத்தில தான் வருது. ஸோ எப்பவுமே எதிர் விமர்சனங்கள் வந்து கூத்தாடிகள பத்தி இருக்கு. ம். இது விரும்பத்தகாத தேவையில்லாத ஒண்ணு. கரெக்ட்டா சொன்னீங்க. தேவையில்லாத இது ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு தூரம்லாம் போறது வந்து உளவியலா நீங்க அனாவசியமான ஒரு ஏரியால உங்கள போட்டு நீங்க ரப்சர் பண்றீங்க.